வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 27 சனிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இன்றைக்கும் தொடர்ந்து நேற்று போலவே ஈரோடு முதலிடத்தை பிடித்திருக்கிறது. ஆனால் ஒரு நாள் மட்டும்தான் 109. இந்த நாள் எல்லாமே 108 107 என்ற அளவில் தான் இருக்கிறது. இதுவரைக்கும் அதிகபட்சமாக 109 டிகிரிக்கு மேல் ஒரு நாள் சென்றாலும் தொடர்ந்து 109க்குள் இருக்கிறது. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் காரைக்கால் 34 டிகிரி செல்சியஸ் தான் இன்றைக்கி. ஏற்கனவே சராசரி 35, ஒரு டிகிரி குறைவாக தான் இருக்குது கடலோரம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். உயரழுத்த காற்று உள்ளே வருகிறது. கடிகார சுற்றில் கடல் அப்படியே சுழண்டு கொண்டு உள்ளே வரும்பொழுது கடற்கரையோரம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், வெயில் தெரியாது. ஆனால் அந்த வெயிலை அதிகம் என்று சொல்கிறார்கள், உண்மைதான். காரணம் இது கோடை. இது காரைக்காலில் கடந்த ஆண்டை விட இன்றைய வெப்பம் 1 டிகிரி சராசரியை விட குறைவாகத்தான் இருக்கிறது காரைக்கால். ஆனால் காரைக்காலுக்கு உள்ளே விறுவிறுவென்று உயர்கிறது. நாகப்பட்டினத்தில் 35 என்றால் உள்ளே திருவாரூர் வருவதற்கு முன்பே 36 ஆகிவிடுகிறது, 37 ஆகிவிடுகிறது. திருவாரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் 38 ஆகிவிடுகிறது, 39 வரை சென்று விடுகிறது. தஞ்சாவூர் 40 தொட்டு விடுகிறது. ஆக மேற்கே போக போக அனல் காற்று அதிகமாகி உள்ளே நுழையும் போது முதல்ல ஈரம் வெப்பத்தால் லேசாகி மேலெழும்புகிறது. பிறகு லேசான காற்று லேசெழும்புகிறது. பிறகு எடை மிகுந்த காற்று எல்லாமே லேசாகி மேலெழுந்து கடுமையான புழுக்கத்தின் பிடியில் வெப்ப அலையை கொடுக்கிறது. ஈரப்பதம் குறைந்த காற்று உள்ளே பயணிக்கிறது. இந்த நிலை தொடரும். இதில் நிறைய பேர் பயங்கரமாக ஒரு அச்சமூட்டும்படியான ஒரு தகவல்லாம் கொண்டு இருக்கு. 115 போகும். அதெல்லாம் எங்கே 115 போகும்? இப்போ இருக்கிற வெப்பநிலை ஏற்கனவே ஒரு நாள் வந்தது போல் 109க்கு போகும். கொஞ்சம் 110 போகலாம், அவ்வளவுதான். ஆனால் ஈரோடு இதே நிலை தொடரும் நிலையில், திருச்சி பாளையங்கோட்டையிலும் இதே நிலை தொடரும் நிலையில், தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்லாம் இதே நிலை தொடரும் நிலையில், கடலோரம் அதே உயரழுத்த காற்று உள்ளே வர இன்றைக்கி பார்த்திங்கன்னா மும்பையில் 44, 45, 46 வரக்கூடிய நாட்களை எட்ட போகிறது. 44னா 111, அப்போ 45னா 113க்கு மேலே போயிடும். ஆகவே எட்டப்போகிறது மும்பை. காரணம் அங்கே உயரழுத்தம் கடிகார சுற்றில் சுழன்று குஜராத் மகாராஷ்டிரா கரையோரமாக அனுப்புகிறது வெப்ப அலையை. வங்கக்கடலுக்கு இடையேற சுற்றில் சுழன்று டெல்டா மாவட்டங்களோடு இப்படி தெற்கிலிருந்து வடக்காக அனுப்புகிறது. அது வடக்கிலிருந்து தெற்காக அனுப்புகிறது. இந்த 2 காற்றும் தான் வரக்கூடிய 3ஆம் தேதி கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்த போகிறது. உயரழுத்தத்தில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து கர்நாடக எல்லையோரம் கொண்டு வரும். அதே நிலையில் மலைப்பகுதிகளில் முதல்ல இடிமழை பொழிவு தொடங்கும். வெப்பம் இப்பொழுது இருக்கிற நிலை தொடரும். இதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இன்னும் கொஞ்சம் உயரும். மே முதல் வாரத்தில் ஈரோடு இதே நிலை தொடர்ந்தாலும் வேலூர், திருத்தணி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் உயரப்போகிறது. பெரம்பலூர் முதல் வேலூர் வரைக்கும் உயரப்போகுது. திருச்சியும் சற்று உயரமே முதல் வாரத்தில். ஆக முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கூடிய ஈரோடு அதே வெப்பநிலையில் இருந்தாலும் இதை விட தாண்ட போகிறது வேலூர், திருத்தணி ஆகிய காஞ்சிபுரம்லாம். மே முதல் வாரம் 2வது வாரம்லாம் அதிகமாகிடும். இதில் கடுமையான வெயிலை கொடுத்து காற்று லேசாகி மேலெழுந்து புழுக்கத்தை கொடுத்து, வெளிக்காற்று லேசாகி மேலெழுந்துடும். குறைந்த அழுத்தம் தரைப்பகுதியில் இருக்கும். நம்முடைய உடல் அழுத்தம், உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரோட அழுத்தம்லாம் வெளிக்காற்றோட அழுத்தம் குறையும் பொழுது
உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் மிகுந்த அந்த தண்ணீர் வெளியேறுகிறது வேர்வையாக. வியர்வை அதிகமாக கொடுக்கும். வியர்வை அதிகமானாலே நம்ம இரத்தத்தில் தண்ணீர் சத்து குறையும். தண்ணீர் கலந்திருக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் உடம்பை சூட்டை தணிக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் கூடிய தண்ணீர் குறையும் பொழுது உடல் பாதிப்பு ஏற்படும். ஆகையினால் தண்ணீர் தாகம் எடுக்க விட்டாலும் தண்ணீர் குடித்து கொண்டே இருக்க வேண்டும். தயவு செய்து அதில் முதல்ல கவனம் செலுத்த வேண்டும். தயவு செய்து வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் தயவு செய்து மே 10 வரைக்குமாவது குறைஞ்சபட்சம் வராதிங்க. படிப்படியாக வெப்பம் அதிகரிக்கும். மே முதல் வாரத்தில் மிகவும் அதிகரித்திருக்கும். அதில் வேலூர், திருத்தணி, காஞ்சிபுரம் அதிகரிக்கும். சென்னை அச்சப்பட வேண்டாம். சென்னைக்கு இன்றைக்கி எவ்வளவு? 100 டிகிரிக்குள்ளே தான். 100 டிகிரிக்குள்ளே தான் மீனம்பாக்கமே. 100 டிகிரிக்கு மேலே செல்லவில்லை. ஆனால் மீனம்பாக்கத்திற்கு மேற்கே தண்டலம், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர்லாம் கடுமையாகிவிட்டது. ஆனால் அதாவது நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கத்தை விட மெரினா கடற்கரை இருக்கும், பெசநகர் இருக்கும், திருவான்மியூர் இருக்கும், மெரினா இருக்கும், பழவேற்காடு இருக்கும். ஆனால் பழவேற்காட்டை விட குறைவு மெரினா, மெரினாவை விட குறைவு திருவான்மியூர், திருவான்மியூருடைய குறைவு மாமல்லபுரம். இப்படி இருக்கும் வெப்பநிலை. ஆனால் கடலோரம் எதுவுமே 100 டிகிரிக்கு தொடவில்லை, தாண்டவில்லை. 100 டிகிரிக்கு நெருக்கமாக வந்திருக்கிறது சென்னை, மீனம்பாக்கம். இதுதான் அதிகபட்ச வெப்பநிலை. இப்போ நமக்கு முன்னெச்சரிக்கை தேவையானது பாளையங்கோட்டை முதல் வேலூர் வரைக்கும் உள்ள குமரி, அதாவது ஆரல்வாய் மொழி முதல் வேலூர் வரைக்கும் உள்ள பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும், பாலக்காட்டு கடலை உட்பட வெப்ப அலை. இதே நிலை தொடரும். இன்னும் சற்று அதிகரிக்கும். மே முதல் வாரத்தில் வேலூர், திருத்தணி மற்றும் காஞ்சிபுரம் மேலும் அதிகரிக்கும். 111, 112 கூட எட்டலாம். ஆனால் 111 உறுதி, 110 உறுதி, 109 கண்டிப்பாக உறுதி. ஆக வேலூர் அதிகரிக்கும். இதில் வெப்பசலன இடிமழை பொழிவு 3ஆம் தேதி கேரள எல்லையோரம் ஆங்காங்கே தொடங்கும். 4ஆம் தேதி கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே தொடங்கும். அதே நேரத்தில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தொடங்கும். ஆங்காங்கே ஒதுக்கி ஆங்காங்கே இடிமழை பொழிவை கொடுக்கும். வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின், வியர்வைக்கு பின் மாலை இரவு மழைப்பொழிவாக. இதில் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களெல்லாம் ஆலங்கட்டி மழை, காற்றுடன் மழை வெயிலுக்கு பின் மாலை இரவிலே கொடுக்க இருக்கிறது. இருகாற்று இணைவு கர்நாடக எல்லையோரத்தில் ஏற்பட இருக்கிறது. ஆனால் ஒரே இடத்துல தொடர்ந்து பெய்யாது. குறிப்பிட்ட இடங்களில் கொஞ்ச நேரம் பெய்து விட்டு அடுத்தடுத்த ஊர்களுக்கு பெய்து செயலிழந்து விடும். மாலை இரவு தான் எல்லா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும். தென் மாவட்டத்தில் குறிப்பாக மேற்கு பகுதி, அதுக்கு முன்னாடி தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஒரு சில நாள் 28, 29 இருக்கும், 30ஆம் தேதியும். ஆனால் ஒரு இடங்களில் தான் இருக்கும். 3ஆம் தேதியிலேருந்து தொடங்கக்கூடிய மழை 7ஆம் தேதி, 8ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கூடுதலாகும், பரப்பில் அதிகரிக்கும். 10ஆம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் உள் மாவட்டங்கள் வரைக்கும் வரும். ஆனால் வெயிலுக்கு பின் தான், புழுக்கத்திற்கு பின் தான், அனலுக்கு பின் தான். மே 15 தேதி வாக்கில் வங்கக்கடல் புயல் உருவாகி அது ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும், வங்கதேசம் நோக்கி நகரும். அதனால் நெருங்கி வந்து மழைப்பொழிவை கொடுத்து விட்டு செல்லவும் வாய்ப்பு இருக்குது, அல்லது லேசாக தொட்டு விட்டு செல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரை கடக்கும் இடம் ஒடிசா, மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசம். ஒருவேளை அது தொடாமல் அப்பாலேயே செல்லவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சென்றால் மேற்கு காற்று கடலோரம் வரைக்கும் வந்து வெப்பச்சலன இடிமழை கடலோரத்திற்கு மாலை இரவு கொடுக்கும். மே மாத அந்த புயலுக்கு பிறகு தென் தமிழ்நாடு, கேரளா ஒட்டியுள்ள மாநிலங்களில் காற்று சுழற்சி உருவாகி நல்ல ஒரு மழைப்பொழிவை மே இறுதி நாட்களில் கொடுக்கும். ஜூன் 1, 2, 3 தேதிகளில், ஜூன் 1, 2 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை ஸ்ட்ராங் சிஸ்டத்தால் உருவாகும். தொடக்கம் கேரளா, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கி வைத்துவிட்டு மகாராஷ்டிரா, குஜராத், கோவாவில் பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவை கொடுத்து விட்டு செல்லும். அது கரை கடந்து டெல்லி வரைக்கும் உள்ளே போகும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங் சிஸ்டம். அடுத்த சிஸ்டம் ஜூலை முதல் வாரத்தில், அது இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். அரபிக்கடலில் 2 நிகழ்வு, ஜூன் ஜூலை. வங்கக்கடலில் மே ஒரு நிகழ்வு. ஆக மே வங்கக்கடல், ஜூன் ஜூலை அரபிக்கடல். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்தில் வரைக்கும்
வங்கக்கடலுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரும். வங்கக்கடலில் வெப்பம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடல் வெப்பம் 30-31 டிகிரியாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதில் குறிப்பாக பாக் ஜலசந்தி பகுதி, ராமேஸ்வரத்திற்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட அந்த இலங்கையும் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய அந்த பாக் நீரிணைப்பு பகுதியில் 32 டிகிரி வெப்பநிலை உயர்ந்திருக்கு. 32 டிகிரி செல்சியஸாக இருக்குது கடல் வெப்பம். காரணம் என்ன? ஆழம் குறைவு, வெப்பத்தை மேலேயே வைத்திருக்கிறது. அடியில் எடுத்து செல்வதற்கு நீரோட்டம் இல்லை. ஆனால் நீரோட்டம் இருக்கும் இடத்துல வெப்பம் பரப்பப்படுகிறது, பரவலாக்கப்படுகிறது. கொல்கத்தா வரைக்கும் அங்கே 31-30 இருக்குது. பாக் ஜலசந்தி பகுதி ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் மற்றும் அப்படியே யாழ்ப்பாணம் வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் கோடியக்கரை முனை வரைக்கும் 32 இருக்குது. மன்னார் விளைவிடல 31 இருக்குது செல்சியஸில். கன்னியாகுமரியில் 31, குமரி கடல்லாம் ஒட்டுமொத்தம் 30-31 எல்லா இடமுமே. குஜராத்தை ஒட்டி மட்டும் 29 இருக்குது. 30 அதற்கு தெற்கு குஜராத்தெல்லாம். ஓமனை ஒட்டி தான் அது 28-27 இருக்குது. அதுவும் உயர்ந்து விடும். ஆகையினால வலுவான நிகழ்வு ஆகஸ்டில் தென்சீன கடற்பகுதியிலிருந்து வந்து செப்டம்பர், அக்டோபர் தென்மேற்கு பருவமழையின் வலுவான நிகழ்வும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வும் வந்து நல்ல மழை பொழிவை தரும். தொடர்ந்து ஆய்வறிக்கூட இணைந்திருந்து மாறுதலறிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.